ஹல்லேலூயா. வாசித்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அங்க வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே. அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டோம்? எதற்காக அழைக்கப்பட்டோம்? சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கவனிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன்னா என்னதுங்க? பரலோக ராஜ்யம். ஆமென். இதை யார் யாருக்கு எழுதுகிறார்? பவுல் அப்போஸ்தலன் உடன் ஊழியக்காரனாய் இருக்கிற, அல்லது அவன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு அவனோடு கூட வளர்க்கப்பட்டு எபேசு சபையின் ஊழியக்காரனாய் நியமிக்கப்பட்டதான தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எபேசு சபை தான் மிகவும் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலான சபை. அந்த ஸ்பிரிச்சுவலான சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறதான தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? நீ இதற்காகவே. எதற்காக? ஊழியக்காரனுக்கே அவர் எழுதுகிறார், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக? நான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஊழியம் செய்வது முக்கியமல்ல. ஊழியத்தில் நீ இருந்தாலும், சபை ஆவிக்குரிய சபையா இருந்தாலும், நீ பற்றிக்கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவனை அப்படின்னா நம்ம மொழியில சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தை பிடித்துக்கொள். அப்படின்னா விட்டுறாதேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அவருக்கே அப்படி வேண்டி இருக்குது அப்படின்னா, நமக்கு தேவ பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிற விசுவாச மக்களாய் இருக்கிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் அதை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாய் இருக்கிறதான தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அதற்காகத்தான் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற? அழைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, நம்ம விஷயத்தை, நமக்கு ரொம்ப சமயம் குறைவா இருக்கிறதுனால நான் தெளிவா சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க. நித்திய ஜீவனாகிய மோட்ச வாழ்க்கை அல்லது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? போராட வேண்டும். சத்தமா சொல்லுங்க. அப்படி ரிவர்ஸ்ல வாசிங்க. என்ன? நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் போராடித்தான். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி. நீ பரலோகத்துக்குள்ள அவ்வளவு சாதாரணமா போயிடலாம் நினைச்சிடாத. ஆமென். யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காரனுக்கே சொல்றாரு. நீ ஊழியம் செய்கிறவனா இருக்கலாம், ஆனாலும் போராடித்தான் என்ன செய்ய வேண்டும். அப்படின்னா நம்ம எவ்வளவு போராடணும்? ஒரு ஊழியக்காரன் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவன், அவருடைய வேலையவே செய்து கொண்டிருக்கிறவனே போராடித்தேன் ஆகணும். அப்படின்னா நாம் அதிகமாய் போராட வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன்.
கவனிங்க, கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டுமானால் ஒரு போராட்டம் இருக்கிறது. அது என்ன போராட்டம்? அது என்ன போராட்டம்? விசுவாசத்தின் நல்ல போராட்டம். ஆமென். விசுவாசத்தின் நல்ல போராட்டம்னா விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக ஒரு நல்ல போராட்டம், நன்மைக்கான போராட்டம். விசுவாசத்தை காத்து கொண்டாதான் அந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நல்ல போராட்டத்தை நாம் போராடக்கூடாதபடிக்கு ஒரு சில தடைகள் இருக்கிறது. என்ன தடை இருக்குது? நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள, அந்த மோட்ச பாக்கியத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்தை பற்றி கொள்ளாதபடிக்கு, அதற்காக நீங்கள் விசேஷமாய் விசுவாசத்திற்காக போராடாதபடிக்கு உங்களை தடை செய்கிற அல்லது நம்மை தடை செய்கிற ஒரு சில காரியம் இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையை டைவர்ட் பண்றதுல சாத்தான் ரொம்ப கவனமா இருக்கிறான். உங்க ஓட்டத்திலிருந்து, நீங்க ஓடுகிறதான அந்த ஓட்டத்திலிருந்து உங்களை கவனத்தை திசை திருப்பி வேறு பக்கமா ஓட வச்சு, அல்லது அந்த கவனத்தை திசை திருப்புறதுல பிசாசு ரொம்ப கெட்டிக்காரன். அல்லேலூயா. ரொம்ப கெட்டிக்காரன். நீங்க மேல உள்ள வசனத்தை வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, சத்தமா சொல்லுங்க, நீயோ. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீயோ பக்கத்துல கையை பிடிச்சு நீயோ அப்படின்னு சொல்ல, இல்ல கையை பிடிக்க வேண்டாம், அவங்களை காமிச்சு, அவங்கள பக்கத்தில் உள்ளவங்களை காமிச்சு, நீயோ. கொஞ்சம் எட்டி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நீயோ தேவனுடைய மனுஷியே, மனுஷனே, சொல்லுங்க சொல்லுங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எதை விட்டு ஓட? இங்கே இருந்தா சர்ச்சை விட்டு ஓட. அந்த பக்கத்தில் அவங்கள பார்த்து யாரும் சொல்றதுக்கு இல்லையே, மேலே ஏறி உட்காந்துக்கலாங்களேன். மேலே ஏறி உட்காந்துங்க, உங்களுக்கு தான் சேரு. அது அப்படி போட்டால் அப்படித்தான் வரும். இங்கிட்டு பார்த்து சொல்லணும், அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீயோ தேவனுடைய மனுஷியே, இவைகளை விட்டு ஓடி. நான் தான் 2 வாரமா வரல, இல்லை பிறகு ஓடு ஓடுன்னு பத்திரிக்கேன். அதை சொல்லல, எதை விட்டு ஓட சொல்றாரு? இதை விட்டு ஓடுனாத்தே. எதை விட்டுனா மேல வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. என்னங்க? சத்தமா சொல்லுங்க. இங்க சத்தையே கேட்க மாட்டேங்குது, சத்தமே கேட்க மாட்டேங்குதே. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, எல்லாரும் இல்ல, எல்லாரும் கிடையாது, சிலர் அதை இச்சித்து. அப்படின்னா சிலர் அதை விரும்பி. எதை விரும்பி? பணத்தை விரும்பி. பணத்தை நான் விரும்புறதே கிடையாதுங்கிறவங்க கை உயர்த்தி அல்லேலூயா. ஐயையோ, அடிமடியில கை வச்சுட்டானே இந்த பாவி பைய அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அல்லேலூயா. ஐயா, அந்த அதுல மேல இருக்கிற ஆசை சகல தீமைக்கும் வேறு. இன்னைக்கு கர்த்தர் வேற அறுக்க, அதாவது வேற அறுக்க விரும்புகிறார். சொல்லுவோம்ல, ஐயோ வேற அறுத்து விட்டான், ஆண்டவர் வேற அறுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். வேற அறுத்து விட்டாத்தே அந்த செடி என்ன செய்யும்? பட்டு போகும். இல்லாட்டி நீ செடி அறுத்தேனா வேர்ல இருந்து மறுபடியும் செடி வந்துடும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வேரூன்றி கிடக்கிறது என்னது? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? நீ முறைக்கிற முறையை பார்த்தனாக்கும். சத்தமா சொல்லுங்க. பண ஆசை இன்னைக்கு ரொம்ப கடினமான பகுதி. ஆமென் சொல்லுங்களேன்.
ரொம்ப கடினமான பிரசங்கம், கடினமான சப்ஜெக்ட். வார்த்தையெல்லாம் கிடையாது, கடினமான வார்த்தையெல்லாம் கிடையாது, ரொம்ப கடினமான லகுவான வார்த்தை தான். ஆனால் கடினமான பிரசங்கம், வேற வழி இல்லை. ஏன்னா சில பேருடைய இருதயம் அதுல விரும்பி அதுல சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். அதுல இருந்து பிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? வேற அறுக்க விரும்புகிறார். நீ வேற அறுக்கப்படாட்டி வேறுபட முடியாது. நீ மாட்டி இருக்கிற அந்த சிக்கல்ல இருந்து கர்த்தர் உன்னை வேற அறுக்கலைனா நீ வேறுபட்ட பரிசுத்த ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. அதை விரும்பி, இச்சித்தினா விரும்பி, விசுவாசத்தை விட்டு வழுவி. எதை விட்டுங்க? விசுவாசத்தை விட்டே வலுவ செய்கிறது எது? பண ஆசை. ரெண்டு கரெக்டா போட்டிருக்காரு, கலரா போட்டிருக்காரு. தெரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தை விட்டு ஒரு மனுஷனை வலுவ செய்கிறது எது? பண ஆசை. பண ஆசை. ஏன் விசுவாசத்தை விட்டு பண ஆசை விசுவாசத்தை விட்டு வலுவ செய்யுது? உங்களை பண ஆசை ஒருத்த மனுஷனுக்குள்ள இருந்தா அது என்ன செய்யணும்னா அவனை கெடுக்கலாம் அல்லது அவனை ஏதாவது செய்யலாம். ஆனா வசனம் சொல்லுது விசுவாசத்தை விட்டு வலுவ செய்யறது எதுக்குன்னா விசுவாசத்துல தான் போராட முடியும், விசுவாசம் இல்லாட்டி போராட முடியாது. விசுவாசத்துல நின்னுதே நீ போராடணும், விசுவாசத்திற்காகத்தான் போராடணும். அவன் அந்த விசுவாசத்தையே காலி பண்ண ரெடியா இருக்கிறான். போராட முடியுமா? இன்னைக்கு நிறைய பேரு நிக்க முடியாம, அந்த நீங்க பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட அழைப்பே மறந்து எதுக்காக ஆண்டவரை தேடுறோம்னே தெரியாம, ஏன் ஆண்டவரை பின்பற்றணும்னே தெரியாம கண் சொருகி போன குருடர்களை போல ஏதோ சர்ச்சுக்கு போறோம் வர்றோம். செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவர் சொல்றாரு, பல வருஷமா ஞானசானம் எடுத்து ஆண்டவரை தேடுற ஒரு பெரிய சபைக்கு போறவர் என்கிட்ட சொல்றாரு, வந்து சபையில உட்கார்ந்துருக்காரு, நம்ம சபையில தான் உட்கார்ந்து இருந்தார். முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நித்திய ஜீவனை குறித்ததான காரியத்தை நான் பேச ஆரம்பிச்சேன் அவர்கிட்ட. எதை குறித்து? நான் கொஞ்சம் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். பெரிய சபை, பாப்புலரான பெரிய ஃபேமஸான போதகர், யூடியூப்ல எல்லாம் பயங்கரமா அவர் பின்பற்றுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட சொன்னேன், நித்திய ராஜ்யத்தை பத்தி, மரணத்துக்கு பின் வாழ வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது பட்டக்குன்னு படம் எடுத்து பாம்பு ஆடுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஆடுதுன்னா அவருக்குள்ள இருந்து. செத்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார். ஆனா ஞானசானம் எடுத்திருக்காரு, சபையில திருவிருந்து எடுத்திருக்காரு, சபையில கண்டினியூவா என்ன செய்யறாரு? ஆராதனைக்கு போறாரு. செத்ததுக்கு அப்புறம் கண்ணுக்கு அப்புறம் நித்தியம் உண்டு, மரணத்துக்கு அப்புறமா மோட்ச பாக்கியம் உண்டு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாத்தே நித்திய ராஜ்யம் சொல்றேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியாது. இப்போதைக்கு நம்ம ஒரு சமாதானமா வாழணும், நல்ல நிலைமையில வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணும், ஒரு நல்ல ஐக்கியமா, அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியம். சபைகளை வந்தா 4 பேர் என்ன செய்யறாங்க? ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறாங்க, நல்லவங்க கிடைக்கிறாங்க, அன்புள்ளவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம போறோம். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது யாரு கண்டா? யாரு சொல்றா? யாரு சொல்றா? உலகத்தான் சொன்னா பிரச்சனை இல்லை, சபைக்கு போற ஆளு சொல்லுது. இப்ப என்ன, நான் தூர வெட்டிவிட்டான். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தையே காலி பண்ணிவிட்டான். ஐயா, மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையே. இந்த உலகத்துல நாம் ஏன் தேவனை தேடுகிறோம்னா அந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு கோடான கோடி வருஷம் வாழ போகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுக்கிற நித்திய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம், அதுக்காகத்தான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது மேலேயே சுத்தமா நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையை பிசாசு உண்டாக்கி நல்லா வாழணும். என்ன வேணும்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். எந்த துன்பம் துயரம் வந்தா இயேசுநாட்ட போய் ஜெபம் பண்ணி அவர் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு
நான் என்ஜாய் பண்ணணும். நாசமா போச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் பாடுகள் உபத்திரவங்களை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாடுகள் உபத்திரவங்களை ஒரு மனுஷனை விட்டு, ஒரு தேவ பிள்ளையை விட்டு, ஒரு கிறிஸ்தவனை விட்டு விலக்கிட்டா அவன் நரகத்துக்கு நேரடியா போயிட்டான்னு அர்த்தம். அவன் இப்ப போய்கிட்டு இருக்கிற பாதை எது சொல்லுங்க? விசுவாச பாதை இல்ல, விளங்காத பாதை, நரக பாதை. கரெக்டா சொன்ன, நரக பாதை. எனக்கு எந்த பாடுகளும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, விசுவாசத்துல பரீட்சை இருக்கக்கூடாது, எந்த உபத்திரம் வந்துடக்கூடாது. நான் போற பாதையில கர்த்தர் என்ன கூடவே இருந்து அப்படியே என்ன தாங்கிக்கிட்டே போய் எங்க ஒண்டி போட. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து உன்னை விலக்குறதே சாத்தானுடைய தந்திரம். ஆமென். உன்னை எதற்காக அழைத்தார்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக. ஆமென். இந்த உலகத்துல மனுஷங்க நிறைய விதமான காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், இரவும் பகலும். சில நகரங்கள் தூங்கா நகரம் என்று பெயர் பெற்றிருக்கு. நீங்க நைட்டு 12 மணிக்கு போனீங்கன்னா ரிச்சா எடுத்துக்கிட்டு இருப்பான். நீங்க 2 மணிக்கு போனீங்கன்னா அந்நேரம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்நேரம் ஒரு 1000 பேர் அந்த ரோட்ல போய்கிட்டு இருப்பாங்க. ஏண்டா 2 மணிக்கு என்னடா வேலைன்னா அது தூங்கா நகரம். எதுக்கு ஓடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு அந்நேரத்தில் முழிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? சம்பாத்தியம், பணம் தான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 10:10. பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். பணத்தை சேகரிக்கணும். பணம் 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 பணம். நீ விசுவாசத்தை விட்டு வழிவிட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். உன் இருதயம் பணம் பணம் பணம். பணத்தை பார்த்த உடனே அப்படியே யாருக்கும் தெரியாம அப்படியே எடுத்து அந்த 10 ரூபா, அந்த கிழிஞ்ச தாள், அது கூட வரமாட்டேங்குது. இந்த 10 ரூபா தாளை பார்த்த உடனே ஐயோ லட்சுமி தாயேன்னு சொல்லி கண்ணில் வச்ச, நாசமா போயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஐயோ அப்படின்னு எடுத்து அப்படி கண்ணில் ஒத்துன, சோரி முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெய்வம் அதுதான். அப்படியே பணத்தை எண்ணி 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 வச்சு 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 அதை வட்டிக்கு விட்டு குட்டி ஓட்டு அதை பெருக்கிக்கிட்டே இருந்து அதை பார்த்து 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 உள்ள பூரிக்குதுன்னா உன் தெய்வம் எது? நாசமா போயாச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கை சோழி முடிஞ்சு வச்சுன்னு நம்ம குழியில இறக்குறதே வேலை. அடுத்த வேலை அடக்கம் பண்றதேன்னு சொல்றேன். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பணம் தெய்வம் அல்ல. இருதயம் வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக விசுவாச மக்களை சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறது எது தெரியுமா? அவங்களுக்கு மற்ற எது மேலையும் விருப்பம் இருக்காது. பணம் 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 பணம். எங்க போனாலும் பணம். லாபம் 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 லாபம். நீங்க பாருங்க, உலகத்தான் பாருங்க. ஒரு தொழில் தொடங்கும் போது ஊனா போட்டு ஊனா போட்டு ஒரு கோடை போட்டு கீழே முதல்ல என்ன எழுதுவான்? லாபம். ஐயா நான் என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன வேணும்? லாபம் வரணும். நஷ்டம் வந்துருச்சுன்னா கஷ்டம் வந்துடும். ஆண்டவர் முதல்ல கை வைக்கிறதே எதை வைப்பாரு? லாபத்தை கை வைப்பார். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ. உலகத்துக்கு எதை லாபம் 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 சொல்றானோ அது கிறிஸ்துவுக்கு நஷ்டம். கிறிஸ்துவுக்குள்ள அது நஷ்டம். உலகத்துல லாபம், கிறிஸ்துவுக்குள்ள நஷ்டம். உலகத்துல எதை பார்த்து நஷ்டம்னு சொல்றானோ அது கிறிஸ்துவுக்குள்ள லாபம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறேங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? சில பேர் எதுவுமே உணர்வு இல்லாம எதையோ ஒன்ன பார்த்துக்கிட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? நேரம் என்னைய பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஏன்னா சாத்தானுடைய வஞ்சகத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நம்ம உள்ளம் பிசாசினால அல்லது வஞ்சிக்கப்பட்டு பணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம இடத்துல இருந்து பணம் வெளியே போறதுக்கே மனசு வலிக்கும். அதான் விஷயம். அதாவது எவ்வளவு இன்கம்னாலும் உள்ள அல்லேலூயா, எவ்வளவு இன்கம்னாலும் உள்ள வரலாம், அது சந்தோஷமா இருக்கும். ஆனா செலவழிக்கும் போது மனசு வலிக்கும் பாருங்க. ஐயா அதுக்கு கொடுத்துட்டா குறைஞ்சிருமே, இதுக்கு கொடுத்தா குறைஞ்சிருமே, இதை செஞ்சா. செலவழிக்கும் போது மனசு வலிக்குதுன்னா உன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பணத்தை எடுத்து ஆண்டவர் கொடுத்த பணத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கே சிலருக்கு வலிக்குது. யாருக்கு? தேவனுக்குரிய பங்கை கொடுக்கறதுக்கு இருதயத்தில் ஓட்டா விழுந்துருது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளவு கஷ்டம்! நான் இருக்கிற பாடுல, நான் இருக்கிற பிரச்சனையில அதை வரையா செய்யணும்? நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. வஞ்சிக்கப்பட்டு போனேன். பிசாசு உன்னை கவுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு தாயார் வந்தாங்க. ஆண்டவர் அவங்கள அற்புதமா மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தார். சாப்பிட்றதுக்கு ஒரு டீ வாங்குறது கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களில் சிலருக்கு தெரியும், சாப்பிட்றதுக்கு இல்ல, டீ வாங்குறதுக்கு காசு இல்ல. ஆண்டவர் அவங்கள மரணத்திலிருந்து தூக்கி எடுத்து நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வேலை பார்க்கவும், வீட்டில் சம்பாரிச்சு நல்ல பொருட்கள் வாங்கவும், நல்ல கை நிறைய பணம் பழங்கவும் தக்கதாய் அவங்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த நல்ல நாட்களை அந்த ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தருக்குன்னு கொடுக்கறது மட்டும் எனக்கு மனசே வரலைன்னு சொன்னாங்க. நம்ம கேட்கறது இல்லை, நமக்கு சொல்லி தருவோம், அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்களேன். நீ கொடுக்குறியா கொடுக்கலையா அது கர்த்தருக்கும் உனக்கும் தான். நான் யாரையும் மனசில் வச்சு சொல்றது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க போடுறீங்களா போடலையான்னு எனக்கு என்ன தெரியும்? கர்த்தருக்கும் உங்களுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு இப்படி அதிகாரமா பேசுறதுக்கு இதுதான் வாய்ப்பு. நீங்க என் கையில கொண்டு வந்து கொடுத்து நான் ஜெபம் பண்ணா நீங்க கொடுக்குறீங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சவங்களை சொல்ல முடியாதுல்ல. இப்ப நெட் ரேட் அடிக்கலாம்ல. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்கு நேரஸ்தனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவங்களா இருக்கணும் கர்த்தர் விரும்புறார். அந்த அம்மா தரித்திரமா இருக்கும் போதும் தார் சுத்துவாங்க, அந்த டப்பாராட்டு போடுவாங்க. அப்பம்போது மாசத்துக்கு என் கையில் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 100 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த முதல் வாரத்தில் நான் சொல்லுவேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபாய்னால எங்களுக்கு ஒன்றும் என்ன இல்லை, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்க, வச்சு செலவழிங்க. இல்லை கர்த்தருக்குன்னு ஒரு பங்கு எனக்கு வர்ற வருமானத்துலன்னாங்க. சரி சந்தோஷமா நான் வந்து அப்பம்போது அந்த அந்த பழைய சர்ச்சில் அப்பம்போது காணிக்கப்பட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நல்ல பல ஆயிரங்கள் கையில் பழங்குது. ஆமென். பல ஆயிரங்கள் வருமானம் வரும் பொழுதும் அதே 100 ரூபாயை கொண்டு வந்து இது கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்க. நான் அப்பயும் வாங்க மாட்டேன். நீங்கள் கர்த்தருக்குன்னு போடுறதுனா என்ன செய்யுங்க, காணிக்கப்பட்டியில் போட்டுருங்கன்னு சொன்னேன். எப்படி அவர்களை மரண தருவாயிலிருந்து கர்த்தர் எழுப்பி நல்ல நிலைமையில வச்சாரோ அவங்க மாறவே இல்லை. கர்த்தருக்கு உண்மையாவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தார் கர்த்தர் ஒரு 10 வருடம், ஒரு 10 வருட காலம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளவு வருஷம்? ஒரு 10 இயர்ஸ், 10 வருஷம் ஆச்சு. அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றி மறுபடியும் என்ன செஞ்சிட்டார்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு உண்மையுள்ளவனா இராட்டா கர்த்தர் தன்னோட உண்மையில உண்மையா இருக்க மாட்டார். ஆமென். ஆண்டவர் பேசாம விட்டாரு. படிப்படியா நிலைமை மாறினது. படிப்படியா அதே வியாதி திரும்ப வந்தது. படுத்த படுக்கையானார்கள், கவனிக்க ஆள் இல்லை. கடைசியில் என்ன? கடைசியில் என்னன்னா ஃபேன் தான் கிடைச்சது. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியாட்டி போய்க்கோங்க. நீ உண்மையா இல்லாட்டி ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது, உத்தமனுக்கு அவர் உத்தமர். ஆமென். புனிதனுக்கு
நீர் புனிதராயிருக்கிறீர். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராகவே தோன்றுவார். அப்படின்னா கர்த்தரை மாறுபட வைக்கிறது யாரு? கர்த்தரை மாறுபட வைக்கிறதுக்கு யாரு? அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனா அவரை நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறது எது? ஏன் துர்க்குணம் தான், ஏன் கீழ்ப்படியாம தான். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை விசுவாசத்தை விட்டே வழுவி போக செய்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்களா, அடிப்படை விசுவாசம் கூட இல்லாதவர்களா மாற்றும்படி பிசாசு உங்க இருதயத்தை வலுவ செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் எது? எது உள்ள போகுதா? அல்லேலூயா சொல்லுங்க. என்னதுங்க? பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் எது? பணம். பணத்தை கையாளும் போது, பணத்தை பயன்படுத்தும் பொழுது மிக எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். கரண்ட்ல நீங்க வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க. கரண்ட்ல வேலை பார்க்குறீங்க. கரண்ட்ல வேலை பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்களா, அஜாக்கிரதையா இருப்பாங்களா? கையில டெஸ்ட் வச்சுக்கிடுவாங்க. அப்படி தொட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்வாங்க? அதெல்லாம் நான் பயங்கரமான ஆளாகும். கரண்ட் எல்லாம் நம்மளை ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லி உள்ள விட்டா அது சொல்லும் உன்னியோட நான் பயங்கரமான ஆளுன்னு. ஆமென். கொஞ்ச நேரத்தில் கறிக்கட்டை ஆக்கி விடும். பிசாசும் அதே தான் செய்வான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் உள்ள போகணும். ரொம்ப ஜாக்கிரதை. தூக்கம் வருதுன்னா நறுக்குன்னு மண்டையில் நீங்களே குட்டிக்குங்க. வேற ஆள பக்கத்தில் இருக்கவங்களை கூட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? தந்திரத்தை சொல்லும் போது தந்திரம் உள்ள போயிடக்கூடாதுல்ல. பிசாசுடைய தந்திரம் என்னது? தந்திரம் என்னதுங்க? அவன் நமக்கு எது அவசியமோ அதையே கண்ணியாய் மாற்றி விடுகிறான். நமக்கு பணம் அவசியமா இல்லைங்க? பணம் அவசியமா இல்லையா? எல்லாருக்கும் பணம் வேணும். பணம் வேண்டாம்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? பணம் நமக்கு எல்லாருக்கும் அவசியம். ஆனா அந்த அவசியத்தையே நம்முடைய கால்களை பின்னுகிற, நம்முடையதான கால்களை பின்ன வைத்து நம்மை பின்னிட்டு விழச் செய்கிற சாத்தானுடைய தந்திரம் அவனுடையது. அதன் மேல நம்முடைய இருதயத்தை நிரப்பி அதால இருதயத்தை கவித்து கடைசியில் விசுவாசத்தை விட்டே வெளியே பெற்று. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடுனா இவன் வேற போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்கான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆமென். இங்க அந்த வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிங்க. 17 வாசிங்களேன். இவ்வுலகத்திலே எல்லாரும் பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். அதுல அந்த வசனம் கூட சரி வாசிங்க. அதே வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறது. இதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நாம் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு சகல தேவைகளையும் சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு தருகிறவர், தேவைக்கு தக்கதான நன்மையை தருகிறவர் யார்? பணமா? பணம் இருக்கிறவன்ட்ட எல்லாம் நன்மை இருக்கா? பணம் இருக்கிறவன்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதா? சுகம் இருக்குதா? நிம்மதி இருக்குதா? தான தர்மம் செய்கிற மனம் இருக்கிறதா? கோடி கோடியாய் கொள்ளையடித்த ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க. இன்னும் கொள்ளையடிக்க என்ன செய்ய போற? இன்னும் மனசு நிரம்பல. அவன் சொல்றான் எத்தனையோ லட்சம் கோடி சொத்தான். 1 கோடி இருந்தாலே நம்முடைய சந்ததியே சாப்பிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். 1 கோடிக்கு வட்டி சாதாரணமா நம்ம பேங்க்ல போட்டா வட்டி எவ்வளவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அரை வட்டி தருவாங்களா? இப்ப அரை வட்டிக்கு மேல தர்றாங்க. சரிதானே?
1 கோடி உங்களுக்கு கிடைக்கும். வெறும் 1 கோடி, சிங்கிள் கோடி. அதை கொண்டு போய் நம்ம டெபாசிட் பண்றோம். சாதாரணமாக டெபாசிட் பண்ணா எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபா கிடைக்கும் மாசம். நீங்க 60,000 ரூபா இன்னைக்கு சம்பாதிக்கிறீங்களா? 60,000 ரூபாயை சாப்பிட்டுருவீங்களா? நான் சொல்றது ஒத்த கோடிக்கு, 1 கோடி ரூபாய்க்கு. ஆனா 1,00,000 கோடி வச்சிருக்காங்களாம். பல லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்காங்களாம். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? பிசாசு சிக்கி வச்சிருக்கிற வலை. பிசாசு அவங்கள அந்த ஆசை காட்டி சிறந்தி வேலையில் அந்த போய் மாட்டிக்கிடும். பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அந்த சிறந்தி வேலை பின்னி அது மையத்தில் உட்காந்துருக்கும். எதிரோ வந்து விழுகும்னு பார்த்துருக்கோம். லேசா வந்து காலை மாட்டின உடனே விறுவிறுவிறுன்னு அந்த சிலந்தி பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மேலே 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 அந்த அந்த வலையை போட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? நான்லாம் இதை ரசித்து பார்ப்பேன். ஒரு சின்ன எறும்பு போய் தெரியாம காத்துல விழுந்துடும். உடனே அந்த அந்த சிலந்தி பூச்சி வந்து காப்பாத்தாது. உடனே அதுக்கு தப்பிச்சிருமோன்னு சொல்லிட்டு மேலே மேலே என்ன செய்யும்? அந்த வலையை சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அது மூடிடும். மூடினதுக்கு அப்புறம் என்ன செய்யும் தெரியுமா? அப்படி பைய போய் பக்கத்தில் போய் ஒரு கிஸ் அடிக்கிறது மாதிரி போய் கழுத்தை பிடிச்சி அப்படி உறிஞ்சும் பாருங்க ரத்தத்தை. அதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. மாட்டிக்கிடும். மாட்டிக்கிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே மேலே மேலே சுற்றிட்டு படக்குன்னு பக்கத்தில் போய் இந்த கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சும். சோழி முடிஞ்சு. பிசாசும் அதே தான் செய்யறான். ஜாக்கிரதை. அல்லேலூயா. என் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்னை தப்புவித்தீர். ஆமென். கால்னா நடக்கிற பகுதியில் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க கால் சிக்கி கூடாதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசு, நிறைய பேருடைய இருதயம் சிக்கி கிடக்கு. எதுல? பண ஆசையில. பணத்தில் இல்லை. பணம் வந்து நமக்கு உதவும். எல்லாருக்கும் பையிலையும் பணம் இருக்கட்டும், தப்பு இல்லை. உங்கள் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் ஒருத்தரையும் பட்னி போட்டு அப்படியே குற்றுயிரும் கொலையுருமா வைக்கிறவரே கிடையாது. நமக்கு சகலவற்றையும் நன்மையும் சகல நன்மையையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். அவர் மேல நம்பிக்கை வைக்காம பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவன் தான் விசுவாசத்தை விட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கை இருந்தா கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரம் என்னங்க? நமக்கு சம்பூரணமா கொடுக்கிறவர் மேல நம்பிக்கை வைக்க விடாம சம்பூரணத்தின் மேல நம்பிக்கை வைக்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சம்பூர்ணம் முக்கியமா, சம்பூர்ணமா கொடுக்கிறவர் முக்கியமா? பணம் முக்கியமா, பணத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அவர் முக்கியமா? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். பேங்கே நமக்குள்ள வர்றது நல்லதா, அல்லது பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வர்றது நல்லதா? பேங்க்ல அந்த பேங்கே உங்களுக்குள்ள வச்சு ஆண்டவர் வேணுங்கும் போது மட்டும் எடுத்துக்கடா, உனக்கு எந்த கணக்கு இல்லைன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? பேங்க்ல போய் எடுக்கிறதுக்கு கணக்குல ரூபா வேணும். ஆனா பேங்கே உள்ள வந்துருது. ஆமென் சொல்லுங்களேன். அதான் அவர் தான் இயேசு. நீங்க சரீரப்பரமா சொல்றீங்க, இங்க நான் சொல்றது ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன். நமக்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் நமக்குள் வந்து விடுகிறார். அல்லேலூயா. அவர் தான் ஆவிக்குரிய பேங்க். கிறிஸ்துவுக்குள் சகலவித நன்மைகளையும் தேவன் வச்சிருக்கிறார். அந்த நன்மையான பேங்கே உள்ள வந்துட்டனா பிற என்ன இருக்குது? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு வாசிங்களேன், அந்த 10வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை விரும்பி, விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னவா? பின்னாடி அநேக வேதனைகளாலே
தங்களை ஆ, உருவ நீங்க கவனிச்சு பாருங்க, அது என்ன சொல்லுது வசனம் தெரியுமா? அநேக வேதனைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள்னா சரியான வார்த்தை. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? அந்த அந்த வசனத்தை 10ல வாசிங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ, அப்படின்னா உள்ள யாரு குத்தி கொண்டிருக்கிறார்களா? பண ஆசை உள்ளவன் தன்னையே குத்தி கொள்ளுகிறான் அர்த்தம். அப்படித்தானே? அப்படித்தானே வசனம் சொல்லுது. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் இதுல இருந்து ரிலீஃப் பண்ணவே மாட்டார். எத்தனை பேருக்குள்ள போகுதுன்னு தெரியல. எத்தனை பேர் பிசாசு கோழி அமுக்கின மாதிரி அமுக்கியிருக்கான்னு தெரியல. தூக்கத்தில் இந்த வேதனையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டாரு? நீ தானே குத்துன. பண ஆசைங்கிற பணம், அந்த என்ன சொல்லப்பட்டிருக்குது? பண ஆசைங்கிற தீமையை வச்சு நீயே உன்னை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? குத்திக்கிட்டு இருக்க. மனம் திரும்பு. லேலுவே சொல்லுங்க, மனம் திரும்பு. மனம் திரும்புனா வேதனை தானா மாறும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும். லேலுவே சொல்லுங்களேன். அப்படின்னா பண ஆசையினால் வருகிற உபத்திரவங்கள், பண ஆசையினால் வருகிற துன்பங்கள், பண ஆசையினால் வருகிற வேதனைகளை கர்த்தர் நீக்கவே மாட்டார். ஏன்னா அதை நீயா கொண்டு வந்து விட்டது. அதை நீயா குத்திக்கிற. தன்னைத்தானே காயப்படுத்துகிறவன் பிசாசினால நிரப்பப்பட்டிருக்கான்னு வசனம் சொல்லுது. சொல்லட்டுமா உங்களுக்கு? வசனம் ஏற்படும் சொல்லட்டுமா? லேகியோன் பிசாசு பிடித்தவனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அவன் வஸ்திரம் தெரியாதவனும் நிர்வாணியும் கூக்குரல் எடுக்கிறவனும் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்துகிறது, தன்னைத்தானே குத்துறது, தன்னைத்தானே வெட்டுறதெல்லாம் யார் செஞ்ச வேலை? பிசாசு பிடிச்சவன் செஞ்ச வேலை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தங்களையே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்னா பிசாசுனுடைய தந்திரத்துல மாட்டுனவங்க. ஆமென் சொல்லுங்களேன். சரிதானா? ஆண்டவர் எப்படிப்பட்டவன் நம்ம வாசிச்சோம். நாம் அனுபவிப்பதற்கு. ஆமென். எனக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கார். எனக்கு என்ன வேணும்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளை கேட்டா நம்ம செய்யறோம். பிறந்ததுல இருந்து ஐயோ இந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இவ்வளவு தேவை இருக்கேன்னு நம்ம தானே கவலைப்படுறோம். அது வாட்டுக்கு எனக்கண்ணேன்னு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ அந்த பிள்ளை உட்காந்துருச்சே அப்படின்னு அது ஒரு கவலை. அதுக்கு ஒரு கடுக்கான் வாங்கி போடலையே, ஒரு செயின் வாங்கி போடலையேன்னு சொல்லி அது வேற கவலை. அந்த பிள்ளை என்னைக்காவது கவலைப்பட சொன்னதா? ஏமா நான் 2 வயசு ஆயிட்டேன், எனக்கு நிறைய சேர்த்து வை, என்னைக்காவது சொன்னதா? அது 10 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது செயினை போடு சொன்னதா? ஆனா யார் கவலைப்பட்டது? பெற்றவங்க. ஆமென். உங்களை என்னை பெற்றாரு கவலைப்படுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் இப்ப கவலைப்பட விட்டு போட்டு நீ கவலைப்பட்டு இருந்தா அவர் சொல்லுவார், இவரா ஏன் கவலை நீ எடுத்துக்கிட்ட விட்டுறான்னு. ஆமென் சொல்லுங்களேன். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வச்சுட்டா எல்லாத்தையும் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு வேற எதன் மேலேயோ நம்பிக்கை வச்சா உள்ளதும் போச்சு, உள்ளதும் போச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. அதனாலதான் ஃபாதர் இப்படி பாடினார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா
அம்போதாவோ அபிஷேகம். மறுபடியுமா பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் நீ காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மறுபடியுமா காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைய, உனக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்தை காத்துக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு பணம் இருந்தாலும் வராத நிம்மதியை இயேசு தருவார், சுகத்தை அவர் தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் பணத்தை வச்சுக்கிட்டு சுகம் இல்லாமல் பெட்டில் கிடக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான், போய் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ரணகலந்தேன், எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேன்யா, எங்களுக்கு சுகம் வேணும்யான்னு கேட்குறாங்க. ஓசியா இல்லை, துட்டு கொடுத்தாலும் வராது. உங்களை என்னையும் கர்த்தர் சுகமா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நானும் என்ன பணம் கொடுத்தோம் அவருக்கு? என்னத்தை கொடுத்தோம்? என்னமும் கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால என்னையே கொடுத்தேன்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கையில் முழுவதும் ஒப்பு கொடுத்து நீர் எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்களேன். பணத்தின் மேல அல்ல, பணத்தை சகலவித சம்பூர்ணத்தை எனக்கு கொடுக்கிற தேவன் மேல நமக்கு என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சா அவர் சகலத்தை என்ன செய்வாரு? தருவார். ஆமென். அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 18. நன்மை செய்யவும், வாசிங்க, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகணும். பணத்தில் ஐஸ்வர்யம் இல்ல, நல்ல காரியத்தில் ஐஸ்வர்யம். எப்போ அந்த மனுஷன் இருக்காரு, நன்மையா செஞ்சுக்கிட்டு இருப்பாரியா, நல்லது செய்யறதுல பணக்காரன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்றது, பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லது செய்யறதுல பணக்காரனா மாறுங்க. கையை பிடிங்க, யாரு கையாவது பிடிங்க. நல்லது செய்யறதுல, நன்மை செய்வதில். இந்த வருஷக்காரங்க 3 பேரும் சண்டைக்காரங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 3 பேரும் சண்டைக்காரங்களா இருக்காங்க, அதனாலதான் யாரு கையும் பிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்வதிலும் நற்கிரியைகள் செய்வதிலும் பணக்காரனா இருக்கணும். பணத்துல பணக்காரனா இருக்கக்கூடாது. நிறைய பணம் வச்சிருக்கிறேன் பணக்காரன் கிடையாது, நல்லது செய்யறவன் பணக்காரன். உங்ககிட்ட 1 பைசா இல்லாட்டாலும் நீ 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்னா நீ தான் பணக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, தாராளமாய் கொடுக்கிறவர்களும். தாராளமாய் சொல்லுங்களேன், அங்க இருக்கிறத நான் வாசிப்பேன். கொடுக்கிறவர்கள் அது என்ன தாராளமா? நாங்க எண்ணி எண்ணி எண்ணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனை பார்த்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சரக்கு வாங்கினான், ஒரு கடையில் சரக்கு வாங்கினான். அப்படி 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 பையிலேருந்து ஒரு 10 ரூபா இருந்தது. நல்லா படபடபடன்னு சத்தம் கேட்குது. டக்கு 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 4 எண்ணா அந்த மாற தூக்கி உள்ளே வச்சுட்டான். இந்த 40 ரூபாயங்க வெறும் 4 10 ரூபாயங்க. அப்படி 1 2 3 4 அப்படி அப்படி திருப்பி வச்சான். மறுபடியும் 1 2 3 அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு சுண்டுனா இப்படின்னா ஒரு 8 தடவை எண்ணிட்டான். எத்தனை தடவை? அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, அது ஒரு வார்த்தை, இந்த எண்ணிக்கை கூட இருந்தா கொடுத்துருந்தான். அட பாவியடா, 4 10 ரூபாய 8 தடவை எண்ணிட்டு கொடுத்துட்டு சொல்றான் கூட இருந்தா கொடுத்துருங்கிறான். அந்த 40 ரூபாய் கொடுக்கறதுக்கு உனக்கு மனசே இல்லைங்க. பொருள் வாங்கிட்டு இதே பண ஆசைன்னு சொல்றது. பண ஆசையில சிக்கி இருக்கிறவன் அப்படியே அதை அப்படியே அப்படியே நிரடி 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 பார்த்து கூட இருந்தா கொடுத்துரு சாமி 10 ரூபா கூட. இத்தனை தடவை என்னதுக்கு அப்புறமா 10 ரூபா கூட போகும். இங்க வசனத்தை இப்ப வாசிங்க. தாராளமா கொடுக்கிறோம். நீங்க தாராளமா யாருக்கு கொடுக்குறீங்க? பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். புருஷனுக்கு கொடுங்க, மனைவிக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்த்து என்ன செய்யக்கூடாது?
புதிய ஏற்பாட்டு பிரமாணம் 10ல் 1 கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் தசமபாகம் மட்டுமல்ல, தாராளமாய் கொடுக்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, புதிய ஏற்பாடு தொடங்கும் போது இருக்கிறதெல்லாம் வித்து கொண்டு வந்து வச்சுட்டாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். பாதியை எடுத்து வச்சவனுக்கே சிக்கல் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. 10ல் 1 கொடுக்கிறது பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தையே நம்மளால என்ன செய்ய முடியல, மனப்பூர்வமா செய்யறதுக்கு மனசு வரல. அப்படின்னா எங்க சிக்கி கிடக்கு? நான் சத்தியத்தை சொல்லி தரேன். நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நீங்க என்ன செய்றீங்களோ தெரியாது. நீங்க தசம பாகம் போடுவீங்களோ போட மாட்டீங்களோ, காணிக்க போடு, சில பேர் காணிக்கையே போடுறது கிடையாது. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். காணிக்க போட்டா காசு கரைஞ்சிருதுல. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சின்ன பையன் பேசுறதையும் கேட்டேன், சாப்பிடணும்ல அப்படிமா. அது மாதிரி சொல்ற, எனக்கு வேணும்ல. புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பேதுரு சொல்லுவாரு, உன் பணம் உன்னோடே. நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நீங்க தான் வாசிக்க போறீங்க. 5ஆம் அதிகாரம் தானே? இல்ல 5ஆம் அதிகாரம் இல்ல, 8ஆம் அதிகாரம் 8:20 வாசிங்க. எல்லாரும் பாருங்க. 8 அப்போஸ்தலர் 8:20 வாசிங்க. ஆக்ட்ஸ் 8:20. பேதுரு அந்த மாயவத்தைக்காரனாகிய அந்த எலிமாவை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியால் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. என்னவா? பணம் நாசமா போகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். பணத்தை வச்சிருக்கிறவன் நான் சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். பணமே கதி என்று, பணமே சதம் என்று, பணம் தான் ஜீவன், பணம் பணம் பணம்னு இருக்கிறவன் பணம் நாசமா போகும்போது நீ நாசமா தான் போவ. நல்ல வார்த்தையை சொல்லுமியா 7வது மாசத்துல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்கத்தான் செய்யுது. நல்ல வார்த்தை தான். வாரத்துல கண்டு இப்படியா நல்ல வார்த்தையா நாசமா போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்றேன், பணத்தை தான் வசனம் சொல்லுது நாசமா போவேன். பணத்தை வச்சு சாதிக்கலான்னு நினைக்கிறவன், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பணம் உன்னோட கூட. யாரோட கூட? பணத்தை வச்சு சாதிக்கலாம், பணத்தை வச்சு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறவன் பணம் நாசமா போறது மாத்திரமல்ல, பணத்தோட கூட நாசமா போயிடுவான். பணம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். கொடுப்பாரா? கர்த்தர் கொடுப்பாரா? பலன் கொடுப்பாரா? சம்பாதிக்கிறதுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பணம் இல்லைன்னு அழுகாதீங்க, அவர் இல்லைன்னு அழுங்க. அவர் சமூகத்தில் போய் உங்க பிரச்சனமே இல்லையான்னு அழுங்க. பிரச்சனை வந்தா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். தேவன் வந்தார்னா எல்லாம் நிறைவாகும். இயேசு வந்து அந்த கல்யாண வீட்டில் இருந்தார். அவர் என்னமே செய்யல. ஐயா அவங்களுக்கெல்லாம் திராட்சரசம் இல்லை, இப்ப என்ன செய்யணுங்கிறேன்னாரு. இல்லை அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னா, என் வேலை இல்லை வரல போ அப்படின்ட்டாரு. என் வேலை இன்னும் வரல, எனக்கு நான் ஒர்க் பண்ற டைம் இன்னும் வரலைங்கிறாரு. ஆனாலும் போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டு போயிட்டான். வேலைக்காரன் வந்து, ஐயா நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? தண்ணியை நிரப்படா. தண்ணியை நிரப்பியாச்சு மோந்து குடுறாங்கிறார். ஐயா திராட்சை ரசம் கேட்டா தண்ணியை மோந்து குடுறாங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கொண்டு போன ரசமா இருக்கு. இதே ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியா? அப்படித்தான் தண்ணியை தாயா ஊத்தி இருக்கோம். இப்ப கொண்டு போனா இப்படி வந்து ஒரு ஜெபம் பண்ணி திராட்சரசமாய் மாறக்கடவதுன்னு சொல்லுங்க. ஏன் நம்ம மாட்டாரு? ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன் வாழ்க்கையிலையும் நீ வேலை செய்ய, உண்மையா உனக்கு கொடுத்த வேலையை, சின்ன வேலையோ பெரிய வேலையோ உண்மையா செய்ய, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏசுநாதர்ட்ட இந்த லக்கி பிரேஸே ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுநாதர்ட்ட இந்த லக்கி பிரேஸே என்ன செய்யாது? ஆகாது. பொத்துன்னு வானத்துல இருந்து ஒரு பொட்டணம் போடுவார் நினைக்கவே செய்யாதீங்க. ஒரு காலம் தரமாட்டார். உன் வேலையை, உன் கையிட்டு செய்யும் வேலையில எல்லாம் உன்னை தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க செய்யற வேலையில உண்மையா 10 ரூபா கூட போலியா வந்தா அல்லது தவறா வந்தா உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ ஓட வேண்டிய ஓட்டம் என்னையை நோக்கி விசுவாசத்துல ஓடணும்.
வேற எதையாவது சார்ந்துக்கிட்டு ஓடுன நீ வேற இடத்துக்கு ஓடி போயிடுவ. முடிக்கும் போது பள்ளத்தில் என்ன செஞ்சிருவ? பாதாளத்தில் விழுந்துருவ. ஜாக்கிரதை. உலகமெல்லாம் ஓடுது, உலகமெல்லாம் வேகமாக ஓடுதுன்னா எதை நோக்கி ஓடுது? நரகத்தை நோக்கி, பணத்தை நாசமாக போகிற பணத்தை நோக்கி. அந்த பணமோடு சேர்ந்து அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறவனு எங்கே போய் விழுந்துருவான்? நரகத்தில். ஆனால் நம்ம இயேசுவை நோக்கி ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் வேற. என்ன ஓட்டம்? உங்களுக்கு என்னது? உங்களுக்கு எனக்கு என்னதை நியமிச்சிருக்காரு? இயேசு. அவர் தான் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அவரை நோக்கி ஓடுறதை விட்டுட்டு நீ எதை நோக்கி ஓடினாலும் நாசமாய் போவது நிச்சயம். ஆமென். அந்த வசனத்தை மட்டும் நம்ம மறுபடியும் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே. 11. நீயோ தேவனுடைய மனுஷனே. நீ தேவனுடைய மனுஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க யாரு? அதுதான் பக்கத்துல பார்த்து சொன்னது. நீங்க யாரு? தேவனுடைய மனுஷி. சொல்லுங்க, நீங்க யாரு? தேவனுடைய மனுஷினா இவைகளை விட்டு ஓடணும். எவைகளை விட்டு ஓடணும்? பண ஆசை. அந்த மேல உள்ள 9வது வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். ஐஸ்வர்யமான பணக்காரனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் என்னது? காலில் மாற்ற வலை. கண்ணியிலும் மற்ற மனுஷர்களை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். அதனாலதான் சொல்றாரு பண ஆசை வேண்டாம். நீ மட்டும் கெட்டு போறது கிடையாது, அநேகரை கெடுத்துருவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். பண ஆசை இருக்கிற ஒருத்தன் போதும், ஒரே ஒருத்தன் போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வீட்டில் போய் வாசிச்சுங்க, டைம் இல்லை நமக்கு. ஆகான், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் வீட்டில் போய் வாசிக்கங்க. ஆகான் பண ஆசை பிடிச்சு அந்த பொன் பாலத்தையும் வெள்ளி பாலத்தையும் அந்த சால்வையும் பார்த்து இச்சித்து எடுத்துக்கொண்டான். கடைசியில் அந்த போய் போராட்டத்தில் அந்த போர்ல தோத்து போய் 36 பேரை வெட்டி வந்து குண்டி குப்புற கிடத்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்னாண்டவரே, இவ்வளவு பெரிய பட்டணத்தை எல்லாம் பிடிச்சோம், இந்த ஆயிங்கிற சின்ன பட்டணத்துக்கு முன்னாடி இப்படி தோத்து வந்திருக்கிறோமேன்னா அங்க பாடுறா ஒளிச்சு வச்சிருக்காண்டாங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். பண ஆசை அநேகரை கேட்டிலே அமிழ்த்தும், அநேகரை என்ன செய்யுமா? அழிவில் அமிழ்த்தும், கண்ணியில சிக்க வைக்கும், சோதனையை கொண்டு வரும். எது? பணம் அல்ல, பண ஆசை. பணத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம பணத்தை வச்சிருக்கலாம், பணத்தை யூஸ் பண்ணலாம், பணத்தை கையாடலாம், அதை வச்சு நம்ம நல்லது பொல்லது வாங்கலாம். ஆனா பண ஆசை இருக்கிறதே, ஆமென் சொல்லுங்களேன், பேராசை. அந்த ஆசை எனக்குள்ள இருந்தா என்னைய மட்டும் பாதிக்காது, என் குடும்பத்தையும் பாதிக்கும், முழு சபையவும் பாதிக்கும். உங்களுக்குள்ள பண ஆசை இருந்தா உங்க குடும்பத்தை அது நாசமாக்காம விடவே விடாது. அது குணத்தை காட்டத்தேன். லேலுயா சொல்லுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாரு போன் அடிக்குதோ அமத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். லேலுயா. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. கடைசி வார்த்தையை வாசிங்க. அடையும்படி நாடு. நீ ஓடு, தேவனுடைய சித்தத்தின்படியான நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. நீ நல்ல போராட்டத்தை போராடணும்னா இதை நாடுனா மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லதா போராடணும், நன்மைக்காக போராடணும்னா இந்த சுபாவம் நமக்கு வேணும். நீதியையும் தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இவைகளை அடையும்படி நாடணும். நாடினாத்தே என்ன செய்ய முடியும்? போராட முடியும். இதை அடையும்படி நாடணும்னா விட்டு ஓடணும். ஆமென் சொல்லுங்களேன். 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டு ஓடு. சொல்லுங்க, விட்டு ஓடு, நாடு, போராடு.
ஓடு, நாடு, போராடு. விடாம நீ நாட முடியாது, நாடாம போராட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். தெளிவா வசனம் வரிசையா தான் வருது, நீங்க கவனிச்சு பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடு. அடுத்து நீ நாடு. எதை நாட? அன்பையும் நீதியையும் நாடு. நாடுனால் நீ நல்ல போராட்டம் போராடுவ. அல்லேலூயா. நீ நல்ல போராட்டம் போராடணும்னா நாடணும், நாடுவதற்கு ஓடணும். தீமைகளை விட்டு, பண ஆசையை விட்டு ஓடு, நாடு, போராடு. இன்னைக்கு ஆமென் சொல்லுங்களேன். இதை செஞ்சா நாம் அவருடைய பொன்முகத்தை பார்ப்போம். அவர் வரும்போது இயேசு ராஜாவின் முகத்தை என்ன செய்வோம்? பார்ப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் எத்தனைதான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. அப்படி எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஓட வேண்டியதை நீங்க எனக்கு காமிச்சிருக்கிறீங்க. எதை விட்டுட்டு ஓடணும்? பண ஆசையை விட்டு ஓடு. நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷி. நீ பண ஆசையை விட்டு ஓடு. பண ஆசையை விட்டுட்டு ஓடு. அன்பையும் தேவ நீதியையும் இரக்கத்தையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு. அப்படின்னா தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனைதான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனைதான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்க நோக்கி ஓடுகிறேன். ஓடுறீங்களா? பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்க நோக்கி ஓடுகிறேன். நான் தேவனுடைய மனிதனாய் இருக்கிறபடி நான் பண ஆசை என்கிற தீமை விட்டு ஓடுகிறேன். அப்படி சொல்லுங்க. ஆமென். பண ஆசை என்கிறதான கண்ணியை விட்டு என் கால்களை தப்ப பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என் நான் அனுபவிப்பதற்கு எனக்கு எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே நான் பண ஆசையை விட்டு ஓடுகிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க, சகோதரரே சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணக்காரனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஏன் இந்த வேதனை? ஆண்டவர் இன்னைக்கு காலையில சொல்றார், உனக்கு இருக்கிற வேதனைக்கு காரணம் நான் இல்ல, நீதான். நீதான் உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற. அந்த பண ஆசைங்கிற அந்த ஐஸ்வர்யம் என்கிறதான
ஓ பொருளினால் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிற இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வர ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். பொருட்கள் மேல கண்ணு போக கூடாது, அதை கொடுக்கிறவர் மேல நம்ம கண்ணு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். சகலவித பொருட்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற நம்முடைய தேவன் மேல் நம்முடைய கண்ணை வைக்கணும். ஹல்லேலூயா ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள்ளுவேன்னு சொல்லுங்க. அதை களை வாங்குறதுக்கு தான் பிசாசு பண ஆசையை கொடுக்கிறான். நீ விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசித்து கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கு, அது நன்மை. ஆனா தவறான வழியில பண ஆசைங்கிறதான அந்த தந்திரத்துல நீ செல்லும் போது சத்துரு கொடுக்கிறதான சகல தீமை உன் வாழ்க்கையில வரும். வேதனை மாறாது. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என் வேதனைக்கு நான் தான் காரணம்னா என்னை மன்னிங்கப்பா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருக்கிறதான பிரச்சனை போராட்டங்களுக்கு இந்த பண ஆசையினால வந்து நான் தயவாய் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆகான் ஆண்டவர் சமூகத்தில் மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னுடைய கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறேன், மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவனே போய் அள்ளிட்டு வந்தாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு தங்க கட்டி, ஒரு வெள்ளி கட்டி, ஹல்லேலூயா, ஒரு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம், சால்வை மறைச்சு வச்சிருந்தான் பூமிக்குள்ள. நீ எதை மறைச்சு வச்சிருக்கிற? எதை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறியோ அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். ஆண்டவரே எனக்கு அது முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நீங்க தான் முக்கியம். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பணம்ங்கிறதான கடவுள் முக்கியம் இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில உன் இருதயத்தை எது கவ்வி பிடிச்சிருக்குதோ அன்னைக்கு அதை அறுக்கப்படணும்னு நினைக்கிறாரு, வேறு அறுக்கப்படணும்னு நினைக்கிறாரு, உன்னை வேறுபடுத்தணும்னு நினைக்கிறாரு, உன்னை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நான் உண்மை மாத்திரம் நேசிக்கணும்ப்பா சொல்லுங்க. நான் உண்மை மாத்திரம் நம்பணும், நான் உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கணும். எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற என் தேவன் இருக்கிறீர், அது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நிறைய பேருடைய மைண்டு, நிறைய பேருடைய சிந்தை, நிறைய பேருடைய நினைவெல்லாம் பணத்துல இருக்கிறதுனால தான் நீ விடுதலை பெற முடியாமல் சிக்குண்டு கிடக்கிறாய்னு கர்த்தர் சொல்றார். உன் மைண்ட் சிக்குண்டு கிடக்கிறதுக்கு காரணம், விடுதலை இல்லாம இருக்கிற காரணம், உன்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் உன் மைண்ட் எல்லாம் பணம். உன்னை ஆளுகிறது பணம், உலக பொருள். நீ தப்புவித்துக்கொள்னு சொல்றாரு. நீ உன்னை தப்புவித்துக்கொள், நீ அறிக்கை செய்து விட்டுவிடு. நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன், உன் போராட்டத்தை எல்லாம் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ். என்னால முடியும், என் சம்பாத்தியத்தால முடியும், சத்தியமா சொல்ற முடியாது. கர்த்தர் கை வச்சார்னா ஒரு தலைவலிக்கு கோடிகள் செலவழிச்சாலும் அந்த தலைவலி மாறாது. ஆமென் சொல்லுங்களேன். இம்மட்டும் சுகமா வச்சிருக்கிறாரு, இம்மட்டும் பெட்ல கிடக்காம அவரை பாடி துதிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல நடனம் ஆடுறதுக்கு கால்களை கொடுத்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுக்கு வாயை கொடுத்திருக்கிறாரு, சுவாசிக்கிறதுக்கு ஃப்ரீயா பிரீத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு எவ்வளவு சிக்கல், மூச்சு விட முடியலங்க, மூச்சு விட முடியலங்க, ஆக்சிஜனை வைங்கன்னு சொல்லி கதறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இயேசு நமக்கு இலவசமா எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவரே என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க, என் நம்பிக்கையே நீங்க தானே ஐயா, என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. எனக்கு நான் எதன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, எதன் மேல நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அப்பா. நீரே என் நம்பிக்கை. சொல்லுங்க, நீரே என் அடைக்கலம், நீரே என் சொத்து. நிறைய பேர் சொல்ல முடியல பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? இருதயம் சிக்குண்டு கிடக்கிறதுங்க. உன் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பக்கமா திருப்பு.
உன்னுடைய இருதயம் பணத்திலேயோ பண ஆசையிலையோ சிக்குண்டு நீ நரகத்துக்கு போறதை நான் விரும்பலேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் தாராளமா கொடுப்பேன்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் தாராளமா ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் கொடுக்கிறவனா மாறுவேன்ப்பா. சொல்லுங்க. கணக்கு பார்த்து கஞ்சத்தனமா இல்லப்பா. சொல்லுங்க. வாயத்தரன்னு சொல்லுங்க. அம்மா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா கொடுக்க வேண்டியதானே? ஆமென் சொல்லுங்களேன். அவர் கொடுக்காததையா கேட்பாரு? ஆமென் சொல்லுங்களேன். கொடுத்து தான் கேட்பார், வஞ்சிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை வஞ்சிச்சிருந்தா மன்னிங்கப்பா. சொல்லுங்க. நான் உங்களை வஞ்சிச்சிருந்தா, களவான் இருந்தா, உங்களுடைய பொருளை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் ஒருவேளை தப்பா எடுத்திருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் தேவ பிரசன்னம் இல்லாம நீ தவிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரசன்னமே இல்லை. எவ்வளவு நேரம் நான் பைபிள் படிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது. என்ன படிக்கிறோம்னே எனக்கு தெரியல. எதுவுமே எனக்கு விளங்கல. ஆனா என் உள்ளத்தை அப்படியே ஒரு இருள், ஒரு காரிருள் சூழ்ந்திருக்கிறத நான் உணர்றேன்னு சொல்றேல. இருதயம் பண ஆசையில சிக்கி இருக்கு. அதுல இருந்து நீ வெளியே வா. உன் கண்களை நான் பிரகாசிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. சத்துரு உன்னை அப்படியே பிடிச்சு கவுத்தி வச்சிருக்கிறான். அதனால விசுவாசமே உனக்குள்ள இல்ல. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் என்னை தருவார், என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை படிக்க வைப்பார், எனக்கு வேண்டியதை தருவார், எதிர்காலத்தை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் இல்ல, உன்கிட்ட இருக்கிறத வச்சு இல்ல. அவர் தன்னை நம்பி உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தேவ பிரசன்னத்தை இப்பொழுது தருகிறார். நீ அறிக்கை செஞ்சா இப்ப உன்னை தேவ பிரசன்னம் மூடுது. இப்ப தேவ பிரசன்னம் உன்னை மூடுது. அந்த தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நீ வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மகிழ்ச்சியான தேவ சமூகத்தை அனுபவிச்சு நீ ரொம்ப நாள் ஆச்சு. காரணம், உன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு மயக்கப்பட்டு. ஜீசஸ் ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் விடுவிக்கிறார், உணர்த்துறாரு. உன் இருதயத்தை தேவன் பக்கமா திருப்பு மகளே. உன் இருதயத்தை தேவனுக்கு முழுவதும் ஒப்புக்கொடு. எனக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் முக்கியம் இல்ல. ஹல்லேலூயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என் இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருந்தா மன்னியும் தெய்வமே. உமக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடாமல் வஞ்சித்து வைத்திருந்தார் என்னை மன்னிங்கப்பா. என் பணம் எனக்கு போதும் என்று என் மனம் என்னை மயக்கி இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்கன்னு வாயை திறந்து சொல்லுங்க. நான் ஏழைகளுக்கு கொடுக்காம வஞ்சித்து வன்கண்ணனாய் எனக்கு முன்பதாக ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களை கண்டும் அவர்களுக்கு நான் கை நிறைய கொடுக்க மனமற்றவனாய், ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மனமற்றவனாய் இருந்த பாவங்களை மன்னியும். என்னை மன்னியும் சொல்லுங்க. தான தர்மம் செய்யவும் தாராளமாய் கொடுக்கவும் மனசு வரட்டும் இன்னைக்கு. ஆமென். அந்த பிடிபட்டிருக்கிற மனசு பிடியிலிருந்து வெளியே வரட்டும். வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். ஏழைகளுக்கு கொடுக்கவும், வறியவர்களுக்கு கொடுக்கவும், இல்லாதவர்களை தாங்கவும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு உண்மையாய் செய்யவும் நான் விடுதலை ஆகிறேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து. இது பெரிய சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் இந்த தந்திரத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறாரு, உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறாரு. உன்னை ஆசீர்வதித்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சகல நன்மைகளையும் உன்னை அனுபவிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு.
சாத்தான் உன்னை என்ன செய்யறான் தெரியுமா? பண ஆசையில விழ வச்சு உன்னை தரித்திரத்திலேயே வச்சிருந்து, உன்னை கஞ்ச பயலாவே வச்சிருந்து, நீயும் சாப்பிடாம மற்றவர்களுக்கும் கொடுக்காம ஆண்டவருக்கும் கொடுக்காம உன் மேல பாவம் சுமந்து நீ நரகத்தின் மகனாய் மாறும்படி அவன் தந்திரம் வைக்கிறான். என்னை மன்னியும் தெய்வமே, சொல்ல முடியுதா? இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆண்டவர்ட்ட கேளுங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்னாரு, அநேகர் பண ஆசையினால் தங்களை உருவ குத்தி கொண்டு அங்கன கொடையுதே இங்கன வலிக்குதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க தான். நீ அதை சொல்லு. இந்த வார்த்தையை சொல்லு. நீ என்ன நோக்கி ஓட வேண்டியவன், விசுவாசத்திற்காய் ஓட வேண்டியவன். ஆனா எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறாரு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி பண ஆசையை விட்டு ஓடணும்னா நீ பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். பணம் 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 பண ஆசை, அதை விட்டுட்டு ஓடு. ஆமென் சொல்லுங்க. அதை தூக்கிக்கிட்டு ஓடாத, அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். என்னை மன்னியும். அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் கேளுங்க. ஆண்டவர் உங்களை சுத்திகரிச்சு அவரோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவரோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், பணமோகம் கொண்டேன். பண ஆசையில் விழுந்தேன் ஐயா, பண ஆசையில் விழுந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வம். நீங்க கேட்கறீங்களா? இந்த ஒரு விசை மன்னியுமே. சின்னதா ஒரு ஆசை வந்தாலும் கர்த்தருக்கு அது அருவருப்பானது. அடுத்தவர்கள் பொருள் மேல சிறிய ஆசை வந்தாலும் போதும். 100 ரூபாயா இருக்கலாம், 50 ரூபாயா இருக்கலாம், 1 ரூபாயா இருக்கலாம். அறிக்கை செய்ய தகப்பனே, ஒவ்வொருவரை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. கட்டுண்டவர்களை தேவன் விடுவிக்கிறேன். பிசாசினால் தந்திரத்தினால் கட்டப்பட்டவர்களை, பண ஆசையினால் இழுப்புண்டு பலவித சோதனைகளினாலும் தீமைகளினாலும் கட்டப்பட்டவர்களை, குத்துண்டு கிடக்கிறவர்களை, வேதனைக்குள்ளாயிருக்கிறவர்களை நீ விடுவிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விடுவிக்கிறார், ஆண்டவர் விடுவிக்கிறார். பண ஆசை என்கிற தீமையிலிருந்து, பண ஆசையிலிருந்து, வேதனையிலிருந்து, பண ஆசை என்கிற கண்ணியிலிருந்து, அநேகர கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். விடுவிக்கப்படும், விடுவிக்கப்படும். நல்ல நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உங்க 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 பாதுகாப்புல, உங்க அரவணைப்புல, உங்க பராமரிப்புல நான் வாழணும். Thank you Jesus, thank you Jesus. அநேகருக்குள்ள அவர்களை அறியாமலே பிசாசு கவுத்தி வச்சிருக்கிறான், அவங்களை கட்டி வச்சிருக்கிறான், அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிறான், அவங்க சிந்தையை பிடிச்சு வச்சிருக்கிறான். பணம் தான் எனக்கு, அது எல்லாம் தேவையெல்லாம் பணம் தான் எனக்கு, பணம் தான் சொல்லி அவங்க மைண்ட்ல பொதிச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அதை உடைக்க விரும்புறாரு. உன் பணம் ஒண்ணு மேலோகத்துல சேர்க்க போறது கிடையாது. இயேசு தான் உன்னை காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுதான் உன் தேவைகளை சந்திக்கிறவர். இயேசுதான் உன்னுடைய எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? தகப்பனே,
இந்த நாளில் நாங்கள் சிக்குண்டு கிடக்கிறதான எல்லா கண்ணிகளும் தெறிக்க பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அறியாமலே நாங்கள் பண ஆசைங்கிறதான சேற்றுக்குள்ளே விழுந்து ஆண்டவர் முங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து தூக்கி எடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியப்பா. நாங்கள் ஞானமாய் நடக்க, உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.